friends, வணக்கம் and welcome back to Devi Plus Kitchen. இன்னைக்கு ஒரு non-veg recipe தாங்க பார்க்க போறோம். crab pepper மசாலா, நண்டு பெப்பர் மசாலா தாங்க பார்க்க போறோம். கோல்ட் அண்ட் காஃப்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் இப்ப மழைலாம் வர பெஞ்சிட்டு இருக்கு. சரி ஓகே பெப்பர் மசாலா நண்டு வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்டு பெப்பர் மசாலா செய்யறதுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடனெண்ணெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 3 ஏலக்காய். இதோட கரம் மசாலா வாசனை எல்லாமே எண்ணெயில் இறங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணுங்க இந்த ஆனியன். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கும் போதே நம்ம ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். நான் இதில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கை கொத்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி பழம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா கரையணும், அதனால் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எல்லா மசாலா பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இது மிளகா தனியா பொடி 2 கலந்த மாதிரி, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பர் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா கருகக்கூடாது, பட் பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், மசாலாவோட பச்சை வாசனை போகணும். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு. இது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நண்டு பார்த்தீங்கன்னா ஹாஃபாக உடச்சி அந்த மேலே இருக்க ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துட்டு மசாலாவோட கோட் ஆகிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி நம்ம ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். கடைசியாக இறங்கும் போது இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். மசாலாவோட நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா நண்டை பரட்டி எடுத்தாச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ கொஞ்சமாக நான் சால்ட் தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி வேணும்னா உங்களுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மசாலா டைப்பில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு குழம்பா வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விசில் போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் நான் விட்டு எடுக்க போகிறேன். நண்டு சூப்பராக குக்காகி கிடச்சிரும். 3 விசில்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நண்டு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நண்டு குக்காக இருந்தால் இந்த மாதிரி நல்லா சூப்பர் ரெட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு நிமிஷம் மாதிரி நான் கொதிக்க விட்டுட்டு மேலே நல்லா மிளகு பொடி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நண்டு பெப்பர் மசாலா இல்லையா, ஸோ நம்ம சேர்த்துக்கும் போது கோல்டு காஃப்க்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக மிளகு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக நண்டு பெப்பர் மசாலா ரெடி. இது சுட சுட ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைஸோடு தான் சர்வ் பண்ண போகிறோம். ஹோப் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான நண்டு பெப்பர் மசாலா வித் ஸ்டீம்டு ரைஸ் தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல இல்ல அடுத்த ரெசிபியில பாக்குறேன். அது வரைக்கும் நன்றி.